வணக்கம் மக்களே. இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ புவனேஸ்வரி வழிபாட்டின் மகத்துவம். இந்த அம்பாளை என்ன மந்திரம் சொல்லி வழிபட்டால் சகல நன்மைகளையும் பெறலாம் என்பதை பற்றித்தான் நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அகிலம் ஆளும் அன்னை புவனேஸ்வரியாகிய அம்பாளை வழிபட்டால் சகல சௌபாகியங்களும் உண்டாகும். நெருப்பின் வெம்மை போன்று உலகின் அனைத்து பொருட்களிலும் விரவி இருப்பவள் பராசக்தி. அவளே புவனங்களுக்கு எல்லாம் தலைவியாக திகழ்பவள். ஆகவே ஞான நூல்கள் அந்த அன்னையை ஸ்ரீ புவனேஸ்வரி என்று போற்றுகின்றன. தசமகா வித்யைகளில் 4வதாக போற்றப்படுபவள் புவனேஸ்வரி. ஞானியர் போற்றும் குண்டலினி சக்தி என்பது இவள்தான். விஸ்வஸ்ய பீஜம் பரமாசி மாயா என்று இந்த தேவியை உலகின் விதையாக போற்றுகின்றது தேவி மகாத்மியம். நாம் அனைவரும் அந்த ஆதிசக்தியின் குழந்தைகள். அம்மையின் திருக்கரங்களில் திகழும் அபயவரத முத்திரைகள் அவளது தாயுள்ளத்தையே காட்டுகின்றன. உலகத்தவருக்கு பயம் வந்தால் அதை போக்க பராசக்தியால் தான் முடியும். அப்படி சகல ஜீவராசிகளுக்கும் அபயம் அளிக்க காத்திருக்கின்றேன் என்பதையே தனது அபய முத்திரையால் உணர்த்துகின்றாள் சக்தி தேவி. எதை நினைத்ததும் இந்த சம்சார சாகரத்தினின்று விடுபடுகின்றோமோ அதைத்தான் அபயம் என்று போற்றுவதாக கூறுகின்றார் ஆதிசங்கரர். வாஞ்சிதார்த்த பிரதாயினி சிப்ரப்பிரசாதினி என்றபடி வேண்டியவற்றை வேண்டியபடி அளிக்கவும் குறிப்பிட்ட காலத்தில் அருளவும் ஆற்றல் பெற்றவள் தேவி புவனேஸ்வரி ஒருவளே. ஆக புவனம் காக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி அன்னையை வழிபடுவதன் மூலம் சொற்செல்வம், கவித்துவம், சர்வவசியம், ராஜ்ய லாபம் போன்ற எண்ணற்ற வரங்களை பெறலாம். நம் வாழ்வில் துன்பங்கள் அனைத்தையும் போக்கி சகலவிதமான வரங்களையும் தருபவள் ஸ்ரீ அன்னை புவனேஸ்வரிதான். இந்த அம்பிகையை அனுதினமும் வழிபடலாம். இயலாதவர்கள் பௌர்ணமி தினங்களில் வழிபட்டும் வரலாம். அப்படி வழிபட்டால் நிச்சயம் வரம் பெறலாம் என்கின்றனர் நமது முன்னோர்கள். அந்த அம்பிகையை வழிபடும்போது ஓம் புவனேஸ்வரியை நம என்னும் மூலமந்திரம் கூறி தியானித்து வணங்கலாம். ஓகே மக்களே, மீண்டும் இது போன்ற ஒரு புதிய செய்தியுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.